வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another மேட்ச் ரிவ்யூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற கேம் எந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பில் மறுபடியும் 2வது முறையாக நடந்த இந்தியா vs பாகிஸ்தான் ஃபிக்ஸ்சர். சூப்பர் ஃபோர்ஸ் செக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஏஷியா கப்பில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சூப்பர் ஃபோர்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டேஜில் இந்தியா மறுபடியும் பாகிஸ்தானை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த வாட்டியும் மறுபடியும் இந்தியா நீட்டா கிளீனா இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. நடுவில் ஒரு சின்ன சர்க்கிள் இருந்துச்சு, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாகிஸ்தானுக்கு பெருசா ஜெயிக்கிற சான்ஸ் ஆர் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் பிளேல பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் பிளே நடக்கவே இல்லை. ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இந்தியா மட்டுமே ஜெயிக்கிற நிலைமையில இருந்ததை நம்மளால இந்த மேட்ச்ல பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், டாஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு 50% பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு ஃபார்ச்சுனேட்லி இந்தியா டாஸ் ஜெயிச்சுட்டு பாகிஸ்தானை மறுபடியும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆட வச்சாங்க. போன வாட்டி இந்த 2 டீம்ஸ் ஃபேஸ் பண்ணது அபுதாபியில், அங்கேயுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினாங்க பாகிஸ்தான். அவங்களால பெரிய ஸ்கோர் போட முடியல, அந்த வச்ச சின்ன ஸ்கோரையும் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. அதை தொடர்ந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ப்ரிவியூவில் அப்படின்னா கூட டாஸ் ஜெயிச்சு பாகிஸ்தான் பவுலிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மேட்ச் காம்படிட்டிவாக போகும், பாகிஸ்தானுக்கு ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நடக்கலை. நாம் அவங்கள சேஸ் பண்ண விடலை, நாம் அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வச்சோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது கூட ஒரு நல்ல ஸ்கோரை நோக்கி தான் பாகிஸ்தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு 91 for 1 அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருந்து கடைசியில் 170க்கு அவங்க இன்னிங்ஸை ஃபினிஷ் பண்ணாங்க. 170 இந்த பர்டிகுலர் ட்ராக்ல, அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் டியூலாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் மாதிரி தெரியவே இல்லை. ஆனால் அவங்க ஆரம்பித்த அந்த ஃபேஸ் ஆஃப் பிளே 91 for 1 வரைக்கும் அந்த டாப் ஆர்டர் அவங்களுக்கு எப்படி பேட்டிங் ஆடி கொடுத்துச்சு அப்படின்றத பார்த்தோம். இனிஷியலாக ஃபக்கர் ஜமான் ஆட ஆரம்பிச்சார், அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார். பட் அந்த இடத்துல ஒரு டிஸ்மிசல், ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் தான் சொல்லணும். ஹர்திக் பாண்டியா போட்ட ஒரு ஸ்லோவர் பால் கடைசி கேரி ஆயிருக்கு விக்கெட் கீப்பர் வரைக்கும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு டெலிவரிக்கு தான் அவுட் ஆனாரு. அது ஒரு கிளீன் கேட்சா இல்லையான்னு ஒரு சின்ன டிபேட் போய்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சன் அதை கலெக்ட் பண்ணும்போது பால் ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கிளீன் கேட்ச் தான். ஏன்னா விக்கெட் கீப்பர்ஸ் கிளவுஸ், அந்த கிளவுஸ் பாலுக்கு அடியில் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் பார்க்கும்போது. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ராங் கால். அம்பையர் எந்த தப்பான டெசிஷனும் கொடுக்கல, அது அவுட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா அந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் பிளேல இருந்துச்சு. ஆனால் ஃபக்கர் ஜமான் அவுட் ஆனாலும் அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, போன மேட்ச் வரைக்கும் ஃபக்கர் ஜமான் மிடில் ஆர்டரில் இறங்கிட்டு இருந்தார். சைம் ஐபா ஓப்பனிங் இறக்கிட்டு இருந்தாங்க சயிப்ஜாத் அஃபர்கான் கூட. பட் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சயிப்ஜாத் அஃபர்கான் நல்லா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஓப்பனிங் இறக்கியிருக்காங்க. ஃபர்ஹான் கூட ஓப்பன் பண்ணுற இடத்துல ஃபக்கர் ஜமானை மறுபடியும் ஒரு ஓப்பனராக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஃபக்கர் ஜமான் ஒரு பிரில்லியண்டான பேட்ஸ்மேன், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அவர் லெஃப்ட் ஹேண்டட் ரோஹித் சர்மா, அந்த ரோஹித் சர்மா மாதிரியே அவர் ஓடிஐல டபுள் 100லாம் அடிச்சிருக்காரு. அட்டாக்கிங்காக ஆடணும் அப்படின்னு நினச்சா ஃபக்கர் ஜமானை விட வேற பெட்டர் பேட்ஸ்மேன் கிடையாது பாகிஸ்தானுக்கு. அவரை மிடில் ஆர்டரில் ஆட வச்சது பெரிய தப்பு அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். மைக் ஹெசன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஃபக்கர் ஜமான் ஓப்பனிங் இறக்குனது ஒரு நல்ல மூவ். அன்ஃபார்ச்சுனேட்லி 9 பால் 15 அப்படின்னு நல்லா ஆரம்பித்த ஃபக்கர் ஜமானால பெருசாக அந்த ஸ்கோரை கன்வெர்ட் பண்ண முடியல. அது நடக்கிறது தான். இது நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஃபர்தர் கேம்ஸில் கண்டிப்பாக இதே மாதிரியே ஓப்பனிங் ஆடினார்னா ஃபக்கர் ஜமான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை அந்த ஓப்பனிங்கில் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு. பட் ஃபக்கர் ஜமானை தொடர்ந்து சயிப்ஜாத் அஃபர்கான் அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அவர் எப்படி ஆட ஆரம்பிச்சாரோ அதே மாதிரியே கண்டினியூ பண்ணார், லீட் பண்ணார். ஆக்சுவலி அந்த பேட்டிங் அட்டாக்கையே ஒரு எண்ட் நின்று பெருசாக சான்ஸ் கொடுக்காம, அவருடைய விக்கெட்டை விடாமல் அவர் பாட்டுக்கு நின்று தான் இருந்தார். பெருசாக சான்ஸ் கொடுக்காம அப்படின்னு நான் சொல்கிறது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி நிறைய கேட்சஸ் இந்தியா ட்ராப் பண்ணாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு பெர்சன்டேஜ் பிளே ஆடினார். அதில் உண்மையிலேயே சயிப்ஜாத் அஃபர்கானுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள சைம் ஐயூப் ஓரளவுக்கு நல்லா ஆடினார், முகமது நவாஸ் ஓரளவுக்கு நல்லா ஆடினார். பட் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ் அந்த மிடில் ஆர்டர் கிட்டே இது வரல, எக்ஸப்ட் ஃபார் ஃபஹீம் அஷ்ரஃப் உள்ள வந்தப்போ 8 பால் 20 ரன்னு ஒரு சம போடு போட்டார். அந்த அட்டாக்கிங் பேட்டிங் தான் கடைசியில் அவங்கள அந்த 170க்கு கொண்டு போச்சு. பட் உண்மையிலேயே இந்த இன்னிங்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பவர் பிளேயில் அடித்த ரன்ஸும், பவர் பிளே தொடர்ந்து அதுக்கப்புறம் அடுத்த 3 ஓவரில் அவங்க அடித்த ரன்ஸும், அதுக்கப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸில் கம்ப்ளீட்டாக ஸ்பின்னுக்கு அவங்க சைலண்ட் ஆனதும் ஒரு ஸ்டார் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஆரம்பிக்கும் போது செமையாக ஆரம்பித்தாங்க, அட்டாக்கிங் ஆரம்பித்தாங்க. பட் அந்த மிடில் கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளேம் எல்லாமே அணைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் கடைசியில் அந்த டெத் ஓவர்ஸில் ரன் அடிச்சு தான் அந்த 170க்கே பாகிஸ்தான் வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த 170 ரன்ஸ் இந்தியாவை ட்ரபிள் பண்ணுறதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் ஆக்சுவலி
பாகிஸ்தானி பவுலர்ஸ் கையில் தான் இருந்திருக்கணும். அண்ட் அவங்க கையில் தான் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி கையில் இருந்ததை கோட்டை விட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். முக்கியமான விஷயம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர் பாகிஸ்தான் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் வுட் பி ஷஹீன் அஃப்ரிதி. ஷஹீன் ஷா அஃப்ரிதி வந்து ஒரு செமையான டேலண்ட், அதுலலாம் எந்த டவுட்டுமே கிடையாது. அவருக்கு இல்லாத டேலண்ட்டே கிடையாது. அப்படி இருந்தும் கூட ஷஹீன் அஃப்ரிதி வந்து இந்த மேட்ச்சில் ஷைனே பண்ணல அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டிசப்பாயின்மெண்ட்டை தொடர்ந்து வந்து இன்னொரு 2 பவுலர்ஸும் அதே மாதிரியே தான் பவுலிங் போட்டாங்கன்னு பார்த்தோம். அவங்க ஸ்பின்னர்ஸ் சயீம் அயூப் மற்றும் அப்ரார் அஹமத். சயீம் அயூபும் அப்ரார் அஹமதும் இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி எப்படி போட்டாங்களோ அந்த மாதிரி இந்த மேட்ச் போட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் அதை விட ரொம்ப முக்கியமாக அவங்க மாட்டிக்கிட்டது அபிஷேக் சர்மா கிட்ட. இந்த 3 பவுலர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புல் பேக் பண்ணுறதுக்கு உதவுனது ஃபஹீம் அஷ்ரஃப் மற்றும் ஹாரிஸ் ராஃப். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஹாரிஸ் ராஃப் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. ஹாரிஸ் ராஃப் உண்மையிலேயே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பவுலராக இருந்தார் அவர் உள்ளே வந்த டயத்தில். அதுக்கப்புறம் அவருடைய அக்யூரசி போயிருச்சு. அவர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய நல்ல பேஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருடைய அக்யூரசி போனதுக்கப்புறம் பாலை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தார். கண்ணா பின்னாடி எங்கெல்லாமோ போடுவார். அவருடைய ஸ்ட்ரென்த்தே வந்து அவரால் ஃபாஸ்ட்டாக போட முடியும் அப்படின்னாலும் ஒரு நல்ல ஸ்லோவர் பால் அவரால் டெலிவர் பண்ண முடியும். அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் தான் அவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸையே வந்து பெருசாக பயன்படுத்தாத ஒரு பவுலராக அவர் மாறினதை நம்ம பார்த்தோம். அந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த மேட்ச்சில் மறுபடியும் பழைய ஹாரிஸ் ராஃபோடைய சின்ன சின்ன ட்ரேசஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஹாரிஸ் ராஃப் மேட்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ரொம்பவே மோசமாக போட்டிருப்பார். லைன் அண்ட் லென்த்தெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கும். நிறைய டவுன் த பேட்ஸ் போட்டிருப்பார். லெக் சைடில் வந்து பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக அடிக்கிற மாதிரி வந்து பால் போட்டு கொடுத்துருப்பாரு. இல்லைனா ஷார்ட் பால்ஸ் எஃபர்ட் பால்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நிறையா ஷார்ட் பால்ஸ் போடுவார். அதெல்லாம் வந்து டாப்பேஜ் வாங்கி 6 போயிருக்கும். இல்லை சில நேரம் பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக அடிக்கிற மாதிரி கூட அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பவுலிங்கில் தவறுகள் செஞ்சுட்டு இருந்தார். அந்த பர்ஃபெக்ட் லைன் அண்ட் லென்த், ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த், ஒரு ஜாஷ் ஹேசல்வுட் போடுற மாதிரியான அந்த லைன் அண்ட் லென்த் வந்து அவர் நினச்சா எடுக்கலாம். ஆனால் அந்த லைன் அண்ட் லென்த்லேயே அவரால் கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்துச்சு அவருடைய அக்யூரசி ப்ராப்ளம்ஸ்னால. நிறையா ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இல்லைனா ஷார்ட்டர் டெலிவரிஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயே அவருடைய அந்த பவுலிங் வந்து ஒரு அட்டாக்கை வந்து இழந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா ஈஸியாக ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் ப்ரெஷரே இல்லாமல் அவர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக விக்கெட்ஸும் விழலை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரொம்ப சில மேட்சஸில் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் 2022 இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வேர்ல்டு T20 நடந்துச்சு மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் அந்த பிட்ச் வந்து ஸ்டிக்கியாக இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கி விக்கெட்டில் அவர் போட்ட அந்த ஹார்ட் லென்ஸ் அண்ட் அந்த கட்டர்ஸ் செமையாக ஹெல்ப் ஆச்சு. அந்த மாதிரி 1-2 மேட்சஸ் தான் கையை விட்டு என்ற மாதிரியான மேட்சஸ் தான் அந்த பிட்ச் அவருக்கு உதவுச்சு, கண்டிஷன்ஸ் அவருக்கு உதவுச்சுன்னா நல்லா போடுவார், இல்லைனா போட மாட்டார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல அக்யூரேட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை ஹாரிஸ் ராஃப் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிக் ஆஃப் த பவுலர்ஸாக அவர் தான் இருந்தார். 2 விக்கெட் எடுத்தார், 26 ரன்கள் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு அப்புறமா வந்தது ஃபஹீம் அஷ்ரஃப். ஸோ இதுதாங்க இன்னைக்கு வந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தான் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இருந்த கதை. 2 பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க, டீசெண்டாக போட்டாங்க. மீதி 3 பவுலர்ஸ் ரொம்ப மோசமாக போட்டாங்க. அங்கேயே அவங்க மேட்ச் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், பவுலர்ஸ் வந்து சரியாக பவுலிங் போடல, 3 பவுலர்ஸ் சரியாக பவுலிங் போடல, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நம்ம பசங்க பேட்டிங் ஆன விதம் இருக்குல்ல, உண்மையிலேயே ஃபேண்டாஸ்டிக் ஓப்பனிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஓப்பனர்ஸ் கிட்ட இருந்து 105 வரைக்கும் வந்து அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போச்சு. சுப்மன் கில் வெரி அன்ஃபார்ச்சுனேட் மிஸ் அவுட் ஆன ஹாஃப் செஞ்சுரி. அவர் 50 அடிச்சிருப்பார் கண்டிப்பாக. ரொம்பவே வந்து அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு டிஸ்மிசல். 47 அவுட் ஆகிட்டார். 3 ரன் ஷார்ட் ஆஃப் ஹாஃப் செஞ்சுரி. அது ஹாஃப் செஞ்சுரி அவர் அடிச்சிருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் தட் வாஸ் நாட் டு பி. ஆனாலும் நம்மளுடைய ஓப்பனர்ஸ் வந்து 105 ரன்ஸ் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் ஸ்கோர் பண்ணது நம்மளை ஈஸியாக அந்த மேட்ச் ஜெயிக்க வச்சுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ராபப்ளி அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். நம்ம மேட்சை பார்க்கும்போது ஹைண்ட்சைட்டில் நம்ம அப்படி சொல்லலாம். ஆனால் அது எதுக்குமே சான்ஸ் கொடுக்காம ஆடினாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ சுப்மன் கில் பற்றி பேசினோம். அவர் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணார். யூஸ்வலாக கில் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஷாட்ஸ் ஆடுவார், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி இந்த இன்னிங்ஸும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி 47 அவுட் ஆகிட்டார். இதை நம்ம கில் பற்றி சொன்னோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா 74 ரன்ஸு. என்ன இப்படி ஆட முடியுமா ஒருத்தரால் அப்படின்ற மாதிரி ஆடினார். அபிஷேக் சர்மா ஆடின ஆட்டம் முக்கியமாக அந்த ஸ்பின்னர்ஸ் அவர் வந்து டேக் டவுன் பண்ண விதம். அபிஷேக் சர்மா வந்து அந்த ஸ்பின்னர்ஸை தேடி தேடி அடித்தார். ஸ்லாக் ஸ்வீப்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் அடிக்கிற ஷாட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவர் அடிக்கிற சிக்ஸஸ் ஒவ்வொன்றும் மிடில் ஆஃப் த பேட்டில் பால் பட்டுச்சுன்னா பறக்குது. அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங்
பேட்டிங் நம்ம பார்த்தோம். ப்ளஸ் அவருடைய அந்த பேட் ஸ்விங், ஒரு லெஃப்ட் ஹேண்டராக, ஒரு யுவராஜ் சிங்கோடைய ஸ்டூடெண்ட்டாக அந்த பேட் ஸ்விங் கிளியராக தெரியுது. அந்த பேட் ஸ்விங் அவருக்கு உண்மையிலே செமையாக உதவுச்சு நிறையா சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கு. பட் யூஸ்வலாக அபிஷேக் சர்மா நம்ம அந்த சிக்ஸஸ் பற்றி பேசுவோம். இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த சிக்ஸஸ்லாம் தாண்டி அவருடைய அந்த பர்சன்டேஜ் பிளே அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஷாட் ஆடும்போது அந்த ஷாட்டுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்மிசல் சான்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். அதாவது ஒரு ஷாட் ஆடும்போது அந்த ஷாட் மூலிமா அவுட் ஆகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குதுன்னு யோசிக்கணும். எல்லா நேரமும் வந்து அந்த சான்ஸ் எடுத்து தான் நம்ம ஆடணுமான்னு கேட்டால் கிடையாது. சில நேரம் நம்ம வந்து கவு கார்னர் மேலே, அதாவது மிட் விக்கெட் மேலே சிக்ஸ் அடிக்கணும்னு நினைப்போம். மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டர் இருந்தாலும் நமக்கு அந்த பால் கரெக்டாக நம்ம ஹிட்டிங் ஆர்க்கில் வந்து அமையும், நம்ம அடிக்கிற இடத்துல இருக்கும். அப்போ நம்ம போட்டு இந்த மிட் விக்கெட் மேலே ஒரு சாத்தணும் அப்படின்னா அந்த ஃபீல்டர் தலைக்கு மேலே சிக்ஸ் போகணும்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். அந்த ஒரு சான்ஸை வந்து நம்ம அங்கே எடுக்கிறோம். அது ஒரு 50-50 சான்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சரியாக டைம் பண்ணலன்னா 50% சான்ஸ் இருக்குது நீங்கள் சரியாக டைம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. நேராக அந்த ஃபீல்டர் கையில் போயிடும். சில நேரம் அந்த பால் வந்து உங்கள் ஹிட்டிங் ஆர்க்கில் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து மிட் விக்கெட் பக்கம் தான் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பக்கம் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்ப அந்த பர்சன்டேஜ் இன்னமும் மாறும். அந்த மாதிரி இருக்கிறப்ப 70% சான்ஸ் நீங்கள் அவுட் ஆகிறதுக்கு இருக்கும். ஒரு 30% சான்ஸ் வந்து பால் சிக்ஸ் போகிறதுக்கு இருக்கும். நீங்கள் வேறு வழியே இல்லை, எனக்கு அப்படி தான் அடிச்சாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ அந்த பர்சன்டேஜ் பார்க்க முடியாது, நீங்கள் அடிச்சு தான் ஆகணும். ஆனால் எப்பயுமே கிரிக்கெட்டில் அதே மாதிரி ஆடணுமான்னு கேட்டால் கிடையாது. அதை தான் இன்றைக்கி அபிஷேக் சர்மா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் இந்த இன்னிங்ஸில், அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த பர்சன்டேஜ், அதை அவர் க்ளீனாக கால்குலேட் பண்ணிட்டாரு. எப்போல்லாம் வந்து சான்ஸ் அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ, அதை விட ரொம்ப முக்கியமாக எப்போல்லாம் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரோ, பால் கரெக்டாக இந்த ஆர்க்கில் லேண்ட் ஆகுதோ அப்போல்லாம் சூப்பராக அடிச்சிடறாரு. அப்படி இல்லைன்னா ஃபீல்டர் இல்லாத இடமா பார்த்து 30 yard சர்க்கிளில் ஃபீல்டர் உள்ளே இருக்காரு, பவுண்டரி லைனில் இல்லை அப்படின்னா தலைக்கு மேலே தூக்கி அடிக்கிறாரு. இல்லைனா வந்து க்ளீனாக தட்டி ஒரு சிங்கிள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொட்டேட் பண்ணி ஆடுறாரு. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் வந்து சில நேரம் என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த ஷாட் ஆடினா 20% சான்ஸ் தான் இருக்குது அவுட் ஆகிறதுக்கு, 30% சான்ஸ் தான் இருக்குது அவுட் ஆகிறதுக்கு, ஆனால் என்னால் 6 அடிக்க முடியாது, பவுண்டரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 4 கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேல்குலேஷன் நீங்கள் மைண்டில் பண்ணணும். இப்போ நான் வந்து ரிஸ்க் எடுக்கல, ஆனால் ரிஸ்க் எடுக்காமல் இந்த இடத்துல ஒரு பவுண்டரி கிடைக்குது, ஓகே நான் அப்போனா ஃபீல்டர் தலைக்கு மேலே அடிச்சிட்டா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பவுண்டரி கிடச்சிடும் அப்படின்னு யோசிச்சு ஆடுற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு இப்போ வந்து அபிஷேக் சர்மா வந்துட்டார். அந்த மெச்சூரிட்டி இப்போ அபிஷேக் சர்மா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயம் பர்சன்டேஜ் பிளே அப்படின்றது ஒரு புது ஆஸ்பெக்ட் ஆஃப் அபிஷேக் சர்மாஸ் கேம். அவர் வந்து புதுசாக அன்லாக் பண்ணியிருக்காரு இந்த ஆஸ்பெக்டை. இது அவருக்கு இன்னும் அதிகமாக உதவும். ஏன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லா மேட்சும் அபிஷேக் சர்மா 6 அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தார், எல்லா பாலும் 6 அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா ஒரு மேட்ச் அவருக்கு செமையாக அமையும். அந்த மேட்ச் வந்து ஒரு 40 பால் 100 கூட அவர் அடிக்கலாம். ஆனால் அடுத்த மேட்ச்சில் அவர் ஃபர்ஸ்ட் பால் டக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த இன்கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பேச ஆரம்பிப்போம். அபிஷேக் சர்மா வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மேட்ச் வந்து 100 அடிக்கிறாரு, செமையாக ஆடுறாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு 3-4 மேட்சஸ் வந்து அவ்வளோ நல்லா ஆட மாட்டேங்கிறாரு, அவர் உள்ளே வந்து இறங்கி சுற்றிட்டு அவுட் ஆயிடுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். அப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் பிளே தேவை. பர்சன்டேஜ் பிளே அப்படின்ற விஷயம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ரன்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து சான்ஸ் எடுத்து 6 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரன்ஸ் கிடைக்கும். பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் ஷாட்ஸ் நீங்கள் ஆடும்போது, ஆர் ராதர் ஹை பர்சன்டேஜ் ரன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஷாட்ஸ் நீங்கள் ஆடும்போது மேட்ச்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 30 ரன் உங்களுக்கு மினிமம் கேரண்டி கிடச்சிரும். அதுவும் அபிஷேக் சர்மா மாதிரியான ஒரு பிளேயராக இருந்தீங்கன்னா அந்த 30 ரன்னுமே வந்து ஒரு 20 பாலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் இந்த அவுட் ஆகாமல் ரன் அடிக்கணும் அப்படின்றதுக்காக தட்டி தரையோடு ஆடி 30 பால் 30 அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இவர் ஆடுற மாதிரி ஆடினா 20 பால் 30 அவருக்கு மினிமமாக கிடச்சிரும். அதுலேயும் அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்மில் இருந்தார் அப்படின்னா நீட்டாக க்ளீனாக ஒரு 10 பால் 30 15 பால் 30 அவரால் அடிக்க முடியும். அப்போது அந்த மினிமம் கேரண்டி 30 ரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவருடைய கரியருக்கு வந்துச்சு அப்படின்னா அது இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை ஃபர்தர் எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியாவுடைய ஓப்பனர்ஸ் வந்து அங்கேயே மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். 105க்கு நோ லாஸ், 170 சேஸ் பண்ணுறப்ப அதுக்கு மேலே வந்து என்ன வெறும் 65 ரன்கள் தானே, ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் உள்ளே வந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் வந்து நமக்கு பயம் காட்டினாங்க அப்படின்றது தான் உண்மை. சூரியகுமார் யாதவ் உள்ளே வந்தார். போன மேட்ச் கேப்டனாக கை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது அந்த கான்ட்ரவர்சி, இந்த மேட்ச்சுமே டாஸ் அப்போ கை கொடுக்காமல் இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பிளேயராக அவங்களுடைய சைக்கியை பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். வெளியே என்ன பேசுகிறாங்க, இந்த அவுட் சைட் நாய்ஸ், இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை பாதிக்கும்.
அந்த மாதிரி தான் இந்த மேட்ச்சில் நடந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. டாப் ஏஜ் வாங்கி அவுட் ஆயிட்டாரு. ரொம்ப மீக் டிஸ்மிசல், 2 பால் 0 ரன்ஸ், ரன்னே அடிக்காமல் அவுட் ஆகிறாரு. நிறைய முறை வந்து சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆகி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒயிட் பால் கிரிக்கெட்டில், முக்கியமாக T20 கிரிக்கெட்டில் அதை வந்து கொஞ்சம் அவர் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ நல்ல பேட்ஸ்மேன் வந்து இந்த லைனப்பில் இருக்கும்போது சான்ஸ் எடுத்து ஆடலாம், தப்பு இல்லை. ஆனாலும் இன்றைக்கி அவுட் ஆன விதம் அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை அப்படின்றது தான் உண்மை. பட் எனிவே, இது சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக அடுத்த ஃபர்தர் கேம்ஸில் பங்களாதேஷ் கூடயோ ஸ்ரீலங்கா கூடயோ ஆடும்போது அவர்கிட்டேருந்து ஒரு இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தது சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா. திலக் வர்மா பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். கடைசியில் மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தது திலக் வர்மா தான். நல்லா ஆடினார். எண்டில் அவருடைய இன்னிங்ஸ் ஆரம்பித்து ஒரு 10-15 பாலுக்கு அப்புறம் நல்லா ஆட ஆரம்பித்தார். பட் அந்த ஃபர்ஸ்ட் 10 to 15 பால்ஸ் ரொம்பவே ஸ்க்ராட்சியாக இருந்துச்சு. பெருசாக வந்து ஸ்கோர் பண்ண முடியல. சில நேரம் வந்து இந்த ரன் பால், அதாவது 10 பால் 10 ரன் அப்படின்ற இடத்துல கூட இல்லை, 10 பால் 9 ரன் அப்படின்ற மாதிரி வந்து லேகிங் பிஹைண்டாக தான் இருந்தார். இந்த பால்ஸுக்கும் ரன்ஸுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. பட் அதுக்கப்புறம் அவர் அடிக்க ஆரம்பித்தார். நீட்டாக மேட்சை வந்து க்ளோஸ் அவுட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, திலக் வர்மா இன்னும் அப் தி ஆர்டர் நம்பர் 3 ஆடுறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவுக்கு அப்புறம் திலக் வர்மா வர்றது, இந்த விஷயம் வந்து தே ஸ்டில் ஹேவ் டு திங்க் அபவுட் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவராலாக இட் வாஸ் ஸ்டில் மச் பெட்டர். அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கான ஒரு இன்னிங்ஸ் இந்த மேட்ச்ல அப்படின்னு கேட்டால் அது சஞ்சு சாம்சனோட தான். சஞ்சு சாம்சன் கிட்ட இருக்கிற ஸ்கில், அந்த டேலண்ட் வந்து வேற லெவல். சஞ்சு சாம்சனுடைய ஷாட்ஸாக இருக்கட்டும், அவர் அந்த ஷாட்ஸை விளையாடுற விதம், அந்த ஃபுட் ஒர்க்கு, அவருடைய அந்த பால் வர்றதுக்கு முன்னாடி ட்ரிகர் மூவ்மெண்ட், அவர் இந்த மூவ் பண்ணி கரெக்டாக பொசிஷனுக்கு வந்து நிற்கிறதா இருக்கட்டும், அவருடைய ரிஃப்ளெக்ஸஸ், டைமிங் எல்லாமே அப்படியே ரோஹித் சர்மாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இப்படி ஒரு பிளேயர், எக்ஸாக்ட்லி ரோஹித் சர்மா மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ஏன் ரோஹித் சர்மா அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு கண்டிப்பாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு அந்த கிளாரிட்டி மைண்டில் இருக்கும், இவருக்கு இன்னும் அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற பெரிய டவுட்டாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து தமிழ் கமெண்ட்ரியில் அந்த மேட்சை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, பரத் அருண் கமெண்ட்ரி பண்ணார். அவர் கமெண்ட்ரி பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார், சஞ்சு சாம்சன் வந்து எல்லா பாலுக்கும் ஒரே ஸ்பீடில் தான் வந்து பேட்டை கீழே கொண்டு வராது. அந்த டவுன் ஸ்விங், பேட்டை ஸ்விங் பண்ணுற அந்த ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஓடி வந்து 140 150 ஃபாஸ்ட்டாக போட்டாலும் என்ன ஸ்பீடில் பேட்டு கீழே வருதோ அதே ஸ்பீடில் தான் ஒரு பவுலர் வந்து ஸ்லோவர் பால் போட்டாலும் வருது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸை வந்து ரீட் பண்ண முடியலையோ அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பரத் அருண் எழுப்பினாருன்றதை பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனுக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸை ரீட் பண்ண முடியாதது ஒரு பிரச்சனையாக இல்லை. ஏன்னா அது ஒரு சிம்டம் தான். அந்த ரியல் ப்ராப்ளம் சஞ்சு சாம்சன் கிட்டே இருக்கிறது வந்து அந்த மென்டல் கிளாரிட்டி. என்ன ஷாட்டு, என்ன பாலுக்கு ஆடணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி இல்லை. கடைசி வரைக்கும் வந்து ஒரு பாலுக்கு 2-3 ஷாட் ஆப்ஷன்ஸ் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. எதை ஆடன்னு தெரியாத மாதிரி தான் ஆடிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சம்ஹவ் அந்த மென்டல் கிளாரிட்டி அவருக்கு வரல. அது வந்து ஒரு செல்ஃப் பிலீஃப் அந்த ஒரு இடத்துல இருந்தால் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து அந்த விஷயம் ஒர்க் பண்ணால் அவரால் கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து வர முடியும். இதைத்தான் நம்ம பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஏன் எனக்கு இன்னும் வந்து சஞ்சு சாம்சன் ஒரு டிசப்பாயிண்டிங் இன்னிங்ஸாக இது தெரியுது, சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் எனக்கு தெரியுது அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டுக்கும் அவர் காட்டுற அந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. இவ்வளோ டேலண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த ரிசல்ட் அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்றது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது ஒரு ஃபேனாக பார்க்குறதுக்கே. ப்ராபப்ளி வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் வளர்த்துக்கிட்டா ஹி குட் ப்ராபப்ளி பி த பெஸ்ட் பேட்ஸ்மேன் அந்த டீம்லேயே. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு வரமாட்டேங்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அஸ் ஃபேன்ஸ். பட் என்ன தான் சொன்னாலும் அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் ரொம்ப ஸ்க்ராட்சியாக ஆடிட்டு அவுட் ஆனதுக்கு பிறகு, அதுவும் ஹாரிஸ் ராஃப் கிட்ட அவுட் ஆனார். ஹாரிஸ் ராஃப் வந்து ஏதோ பழைய ஹாரிஸ் ராஃப் மாதிரி காமிச்சார் அந்த இடத்துல. அந்த பழைய ஹாரிஸ் ராஃப் வந்து கேமை விட்டு போய பல வருஷம் ஆகுது. மறுபடியும் திரும்ப அந்த பழைய ஹாரிஸ் ராஃபை உள்ளே கொண்டு வர அளவுக்கு சஞ்சு சாம்சன் மோசமாக பேட்டிங் ஆனார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி சம்ஹவ் எனக்கு வந்து இந்த சஞ்சு சாம்சன் மிடில் ஆர்டரில் மறுபடியும் இறங்குறது, அதுவும் நம்பர் 5ல் இறங்குறது அப்படின்றது வந்து இன்னமும் அவருடைய கான்ஃபிடென்ஸ் அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அவர் ஜென்ரலாகவே அவருடைய கான்ஃபிடென்ஸ் மேலே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் நடுவில் அவர் ஓப்பனிங் ஆடினப்போ பேக் டு பேக் 100 அடிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸில் வந்தார். அந்த ஃபேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அவர் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த ஃபேஸ்லேயே அவர் கண்டினியூ ஆயிருந்தார் அப்படின்னாலோ, இல்லை இப்பயுமே வந்து அவர் ஓப்பனிங்கே இறக்கியிருந்தால் மேபி மறுபடியும் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அந்த கான்ஃபிடென்ஸ் லூஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து தொடர்ச்சியாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட, மார்க் வுட் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இங்கிலாந்து சீரீஸில் அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து டிமோட் பண்ணி இப்போ மிடில் ஆர்டரில் கொண்டு வராங்க.
இது அவருடைய கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக இன்னும் அதிகமாக பாதிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி அதனால தான் இவ்வளோ ஸ்க்ராட்சியாக தெரிகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சனை இந்த மாதிரி மிடில் ஆர்டரில் ஆடி அந்த ஸ்பாட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு, சஞ்சு சாம்சனுடைய கான்ஃபிடென்ஸையும் இன்னும் ஃபர்தராக வந்து குறைக்கிறதுக்கு அவருக்கு பதிலாக அந்த ஸ்லாட்டில் ஜிதேஷ் சர்மாவை ஆடுறதே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அவருக்கும் பெட்டராக இருக்கும், டீமுக்கும் பெட்டராக இருக்கும். பட் சஞ்சு சாம்சன் என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் தான் பண்ணியிருக்கணும். பட் எனிவே சுப்மன் கில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அவரும் நல்லா ஆடிட்டாருன்றதுனால நம்ம அந்த இடத்துல வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் கண்டினியூ பண்ணியிருக்கணும். அவர் இப்போ ஓப்பனிங்லேருந்து எடுத்துட்டா இட் இஸ் பெட்டர். அவருக்கு பதிலாக வந்து நீங்கள் டீம்லேயே ஜிதேஷ் சர்மாவை ஆடுறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவுட் ஆஃப் பொசிஷன் ஆட இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சும் ஒரு ஸ்க்ராட்சியாக அவருடைய ஒரு யூஸ்வல் கேம் ஆட முடியாமல் அவர் அவுட் ஆகிட்டு போனார் அப்படின்னா இன்னும் ஃபர்தராக அவர் வந்து அவருடைய கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டே போவார் அப்படின்ற ஒரு ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்காமல் இருக்கணும் இந்தியன் டீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ரிஸ்க்கை வந்து உண்மையாக மாற்றாமல் இருக்கணும். அதனாலேயாவது தயவு செஞ்சு வந்து ஜிதேஷ் சர்மாவை ஆட வைங்க அப்படின்ற ஒரு சின்ன வேண்டுகோள் இந்தியன் டீமுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தது ஹர்திக் பாண்டியா. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே நீட்டாக ஆடி முடிச்சிட்டாரு. அண்ட் அவரும் திலக் வர்மாவும் சேர்ந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. மேட்சை முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இனிமேல் இதுதான் வந்து யூஸ்வல் அப்படின்னு நினைக்கிறேன். நியூ நார்மல். கை கொடுக்க மாட்டோம். அவங்களுக்குள்ளே கை கொடுத்துக்கிட்டாங்க, அம்பையருக்கு கை கொடுத்தாங்க, கிளம்பிட்டாங்க. டீம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து கீழே வந்த மாதிரி எனக்கு தெரியல. சூரியகுமார் யாதவ் இறங்கி வந்து கை கொடுத்தாரா அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த மாதிரி பார்த்த ஞாபகமும் எனக்கு இல்லை. இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டில் வந்து பாகிஸ்தானி பிளேயர்ஸும் டான்ட் பண்ணாங்க. சயீத் ஃபர்கான் வந்து 50 அடிச்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணார். பவுலர்ஸ்லாம் விக்கெட் எடுத்துகிட்டு ஆக்ரோஷமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஹாரிஸ் ராஃப் வந்து பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்தியன் க்ரௌடு பின்னாடி இருந்துச்சு. ஸோ இந்தியன் க்ரௌடை டான்ட் பண்ணுற மாதிரியான ஜெஸ்டர்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாருன்றதை பார்த்தோம். அதாவது கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரியோ சொரிஞ்சு விட்ற மாதிரியுமான சில ஜெஸ்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இதனால தான் நம்ம போன மேட்ச்சில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இதை ஒரு எட்டனதர் கிரிக்கெட் கேமாக நம்ம ட்ரீட் பண்ணி நார்மலாக அந்த கிரிக்கெட் கேம் ஆடுற மாதிரி ஆடிட்டு கையை கொடுத்துட்டு கிளம்பியிருந்தா இதை நம்ம இன்னும் இவ்வளோ பெருசாக வளர்த்து விட்டுருக்க மாட்டோம். இப்போ வந்து வி ஆர் நியரிங் தட் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இப்போ இந்த மேட்ச்சில் பாகிஸ்தானி பிளேயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண விதமோ, அவங்க டான்ட் பண்ண விதமோ, க்ரௌடுக்கிட்ட அவங்க வந்து காட்டின இந்த ஜெஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ நம்மளால் எப்படி வந்து ஜென்ரலாக இதை பார்க்குறவங்க இந்தியன் ஃபேன்ஸ் இதை பார்க்குறவங்க இப்போ எப்படி வந்து அவங்க கூட கை கொடுத்துருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, போன மேட்ச் ஒரு நார்மல் கிரிக்கெட் கேமாக ட்ரீட் பண்ணியிருந்தா இந்த மேட்ச்சில் இது நடந்திருக்காதா? போன மேட்ச்சை நம்ம அப்படி ட்ரீட் பண்ணல. இப்போ அவங்களும் வந்து அவங்களோட சைட்லேருந்து அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ் இன் அவங்களுடைய சைட்லேருந்து வந்து இந்த மாதிரியான செயல்களை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்றப்ப இப்போ நம்ம சைடில் இருந்தோம் இவங்க இப்படி நடந்துக்கக்கூடாது, அப்போ இவங்களுக்கு எதிராக நாம் வந்து இப்படி தான் நடந்துக்கணும், நாம் வந்து கை கொடுக்காம தான் போகணும், இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரியான அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடும். அன்ஃபார்ச்சுனேட்லி இதுதான் நடக்குது. மாறி இப்போ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைட்ஸும் ஒருத்தர் வந்து டான்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இங்கே கடைசியில் வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு சென்டர் ஸ்டேஜ் அப்படின்றது வராமலே போக போகுது அப்படின்ற ஒரு பயம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் போன வீடியோவில், அதுக்கு முன்னாடி வீடியோவில், எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம்தான், நீங்கள் இஃப் யூ ஆர் உண்மையிலேயே ரொம்ப வந்து பேட்ரியாட்டிக்காக உங்கள் நாட்டு மேலே அவ்வளோ அக்கறையும் கரிசனமும் இருக்குது, நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ அக்கறையும் கரிசனமும் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு டீமும் இனிமேல் மேட்சே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க. இஃப் திஸ் இஸ் டு பிசிசிஐ நான் சொல்லிக்க விரும்புகிற விஷயம், இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு என்னோட கருத்து என்ன அப்படின்னா, பிசிசிஐயோ இந்தியன் கிரிக்கெட் டீமோ வந்து ப்ரைவேட் என்டிட்டிஸ். ஆனால் அவங்க இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிற காரணத்தினால இந்தியா மேலே அவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுன்னா அவங்க பாகிஸ்தான் கூட இனிமேல் மேட்ச் ஆடக்கூடாது. ஆனால் மேட்சை ஆடிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அன்ஸ்போர்ட்மேன் லைக்காக நடந்துக்கிறது அவங்களையும் அன்ஸ்போர்ட்மேன் லைக்காக தான் நடந்துக்க வைக்கும். அப்போ நம்ம ரெண்டு பேருமே வந்து பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னை நோக்கி போயிடுவோம். இந்தியன் டீமுமே வந்து அதுக்கப்புறம் அன்ஸ்போர்ட்மேன் லைக்காக தான் நடந்துக்கும், பாகிஸ்தான் டீமும் அன்ஸ்போர்ட்மேன் லைக்காக தான் நடந்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள ப்ளேம் பண்ணுறதோ இல்லை அவங்க நம்மளை ப்ளேம் பண்ணுறதோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதனால் வந்து லூஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் கிரிக்கெட். இந்த மேட்சை நம்ம பார்த்தோம். சூரியகுமார் யாதவ் வந்து டிஸ்மிஸ் ஆன விதம், அவர் இருக்கிற ஃபார்முக்கு, கரண்ட்லி அவர் ப்ரெசென்ட்லி இருக்கிற ஃபார்முக்கு அவர் டிஸ்மிஸ் ஆன விதம் சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அது ஏன் வந்துச்சுன்னு யோசிங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் வந்து அதோடைய பியூட்டியை லூஸ் பண்ணோம், கிரிக்கெட்டர்ஸுக்கு அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் போகும். அப்படி இருக்கும்போது வந்து இன்னும் மோசமான கிரிக்கெட் கேம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து ஏதோ ஒரு நல்ல காரணத்தினால இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு.
பட் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வரப்போகிற இந்தியா பாகிஸ்தான் கேம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ கிரிக்கெட்டை விட ஆஃப் த ஃபீல்ட் இஷ்யூஸ் தான் வந்து எல்லார் மனசுலையும் இருக்கும். கிரிக்கெட் அன்ஃபார்ச்சுனேட்லி தோல்வி அடைய போகுது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில். இதுதான் அநேகமாக நியூ நார்மலாக இருக்கும். ஐ திங்க் நம்ம தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் வந்து கை கொடுக்க மாட்டோம். இதுதான் இந்தியன் டீம் வந்து இனிமேல் இப்படி தான் அன்ஸ்போர்ட்மேன்லிக்காக தான் நடந்துக்க போகுது. பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் வந்து அவங்களும் இப்படி தான் டான் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இனிமேல் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீசெண்டான ஒரு நல்ல கிரிக்கெட் கேமை பார்த்த ஒரு சந்தோஷம், ஒரு சண்டே ஈவினிங் ப்ரைம் டைம் அந்த டிவி ஸ்லாட்டில் மேக்ஸிமம் காசு பிசிசிஐக்கு போனாலும் இந்த மேட்ச்லேருந்து மேக்ஸிமம் சந்தோஷம் வந்து வியூவர்ஸாக நமக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரியே ஃபர்தர் மேட்சஸ்லாம் சந்தோஷமாக, இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இந்த மேட்ச் எப்படி ஆடினாங்க? இந்தியாவுடைய பெஸ்ட் பிளேயர்ஸாக இந்த மேட்ச்சில் யார் இருந்தாங்க? இந்தியாவுடைய பவுலிங்கில் வந்து யார் கீயாக இருந்தாங்க? யார் வந்து உண்மையிலே இந்தியாவோட பவுலிங்கில் நல்லா பவுலிங் போட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிக் ஆஃப் த பவுலர்ஸ் இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியாவை தாண்டி இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் எப்பயுமே இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நல்லா போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கும் நல்லா போட்டாங்க. பட் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு என்ன ஆச்சு? அதையும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா பாயிண்ட்ஸோட, நிறையா டிஸ்கஷன்ஸோட நம்ம சந்திக்கலாம். அண்ட் அண்டில் தென் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட்டிங் லெட்ஸ் ஸ்போர்ட். தேங்க்யூ.